போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1ல் இருக்கிற முக்கியமான கேள்வி பதில்கள் லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் மிஷன் 2024 2024 வர குரூப் 4ல் போஸ்டிங் வாங்கணும். அதுதான் டார்கெட். அதை நோக்கி தான் இப்போ வந்து போக போகிறோம். ஸோ இனிமேல் எல்லா பாடங்களிலிருந்தும் கேள்வி பதில்கள் வந்து இதில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். நிருமித்த உருவாக்கிய பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் யார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார். புரட்சிக்கவி பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்து தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் என்னும் நூல்களை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் என்னும் இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8. அடுத்து வளர்தமிழ். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே உள்ளன. வலஞ்சுழி. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம். தமிழன் கண்டாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். அஃறிணை பிரித்தெழுதுக அல் பிளஸ் திணை. அஃறிணை அதோட பொருள் வந்து உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தொல்காப்பியம் நன்னூல், இரண்டும் இலக்கண நூல்கள். எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் அறநூல்கள். பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டது? 7. மா என்னும் சொல்லின் பொருள் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ். அந்த முத்தமிழ் என்னென்னா இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அடுத்து வந்து தாவரத்தின் இலை பெயர்களை பார்க்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை. அதாவது இலைகள். ஆல் இலை, அரசு இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை அது கீரை. அருகு, கோரை அது புல். நெல், வரகு, தாள். மல்லி, தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை அது வந்து மடல். கரும்பு, நாணல் அது வந்து தோகை. பனை, தென்னை அது வந்து ஓலை. கமுகு அது பாக்கு வந்து கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை, திருக்குறள். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை.
பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வெள்ளம் வந்து பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை. மருந்து அகநானூறு திருக்குறள். ஊர் தொல்காப்பியம். அன்பு தொல்காப்பியம் திருக்குறள். உயிர் தொல்காப்பியம் திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம். பார் பெரும்பாணாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம். முடி தொல்காப்பியம். இந்த சொற்கள் வந்து இந்தந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குது. அடுத்து கனவு பழித்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்ற அறிவியல் உண்மையை கூறியவர் தொல்காப்பியர். அது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இந்த செய்தி இந்த பாடல்கள்ல இருக்குது. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை குறிப்பிட்டவர் ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை. அந்த பாட்டு எழுதுவது கபிலர். கபிலர் எழுதிய பாடல தான் அந்த கருத்து இருக்குது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை பாடியவர் ஔவையார். நிலம், தீ, நீர், வளி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கடலில் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு பதிற்றுப்பத்து. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அது என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். மாத்திரை என்பது எதை குறிக்கிறது? கால அளவு. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு 1 மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. குறில் எழுத்துக்கள் 5. அது அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் 7. அது ஆ. இது தப்பா இருக்கு. பெரிய ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மெய் என்பதன் பொருள் உடம்பு. வல்லினம் இக், இச், இட், இத், இப், இர் இதெல்லாம் வல்லினம். மெல்லினம் இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன் இதெல்லாம் மெல்லினம். இடையினம் இ, இர், இல், இவ், இல், இல் இது இடையினம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. நெக்ஸ்ட் கலைச்சொல் பார்க்கலாம். வலஞ்சுழி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் என்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன். செயலி ஆப். மின்னஞ்சல் இமெயில். ஓகே கைஸ், அவ்வளோதான். தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதலியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது முக்கியமான கேள்விகள், கண்டிப்பாக தேர்வுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ இனிமேல் அடுத்தடுத்த இயல்கள் அப்லோட் செய்யப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸுமே இதில் பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.